அதிகப்படியான தாக்கம், அதிகப்படியான சேதம் இந்த தாவரங்கள்ல என்ன பூச்சிகளால நடக்குதுன்றத நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இந்த பூச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்தணுன்றதை நாங்கள் பார்க்க போறோம். வணக்கம் விவசாய பெருமக்களே. நாங்கள் இந்த காணொலியில் செதில்பூச்சி அந்த மாவு பூச்சி என்ற 2 வகையான பூச்சிகளையும் நாங்கள் பார்க்க போறோம். அந்த வாழ்க்கை வட்டம் எப்படி இருக்கும், அந்த உணவு முறை எப்படி இருக்கும், அதை எவ்வாறு கட்டுப்படுத்துறது என்பதனை இந்த காணொலியில பார்க்க போறோம். முதலாவது பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் செதில்பூச்சி. அந்த செதில்பூச்சி என்று சொன்னால் அந்த செதில்பூச்சி எவ்வாறு அந்த தனது வாழ்க்கை வட்டத்தை ஒரு தாவரத்துல கொண்டு நடத்துது, எவ்வாறு அந்த தாவரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது என்பதனை தொடர்ந்து பார்ப்போம். அந்த இதுண்ட வாழ்க்கை வட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செதில்பூச்சியின் வாழ்க்கை வட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு முதிர்ந்த நிலையில ஒரு பெரிய கடினமான ஓட்டை கொண்டிருக்கும். அந்த ஓட்டுக்குள்ளேயே முட்டைகளை இட்டு அதிலிருந்து இளம் பூச்சிகளை வெளியில கொண்டு வரும். இந்த செதில்பூச்சி, அதாவது ஸ்கேல் இன்செக்ட்னு சொல்லப்படுற செதில்பூச்சி அந்த இளம் நிலையில மட்டும்தான் நகரும். தாவரங்கள்ல அந்த இளம் நிலையில மட்டும் நகர்ந்து தனக்கு தேவையான நல்ல ஒரு இடத்தை அந்த தாவரத்துல கண்டுபிடிச்சு அதுல போய் நிலைத்திருக்கும். அதுல நிலைத்திருந்து கொண்டு தாவரத்தின் சாறுகளை உறிஞ்சி தாவரத்தை இறங்குமுறை நிலைமைக்கு தாவரத்தை கொண்டு செல்லும். இந்த பூச்சியின் வாழ்க்கை வட்டம் வந்து புறை உருமாற்றம் என்று சொல்லப்படுது. அது இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் என்று சொல்லப்படுகின்ற குறை உருமாற்றத்தை கொண்டிருக்கும். இது வந்து இந்த உணவு கொள்கை எப்படி எடுக்கும்னு சொன்னால் தாவரத்துல இருக்கிற சாற்றை உறிஞ்சி அதை வந்து தன் தலைப்பகுதியில ஒரு ஊசி போன்ற அமைப்பு ஒன்று இருக்கும். அந்த ஊசி போன்ற அமைப்பை தாவரத்துக்குள்ள செலுத்தி அதிலிருந்து வர சாற்றை வந்து உறிஞ்சி எடுத்து அதுல இருக்கிற சத்துக்களை தனக்குள்ள எடுத்துக்கொள்ளும். அதுல இருக்கிற சத்துக்களை எப்படி எடுத்துக்கொள்ளும்? இந்த பூச்சியின் உணவு கால்வாய் அமைப்புல ஃபில்டர் சேம்பர் ஒன்று இருக்குது. அந்த ஃபில்டர் சேம்பர் என்ன செய்யணும்னு சொன்னால் இவருக்கு தேவையான புரதச்சத்தை உள்ளுக்க எடுத்துக்கொண்டு புரதச்சத்துக்களையும் வேறு சத்துக்களையும் எடுத்துக்கொண்டு நீரையும் சர்க்கரையும் வந்து மலக்குடலுக்கு அனுப்பும். அந்த மலக்குடலால வழியால போற அந்த கசிவு தான், அந்த இனிப்பான சாறு தான் வந்து எறும்புகளுக்கு ஒரு விருப்பமான ஒன்றா இருக்கு. அதை நோக்கி தான் மரத்தை நோக்கி வருகின்றது. இந்த பெண் பூச்சிகளால தான் மரங்களுக்கு தாவரங்களுக்கு பாதிப்பு கூடவாவே இருக்குது. ஆண் பூச்சிகளால பாதிப்பே இல்லை. என்னன்னு சொன்னால் ஆண் பூச்சியின் கட்டமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் ஆண் பூச்சி வந்து ஒரே ஒரு தொழிலைத்தான் செய்யும். என்னன்னு சொன்னால் பெண் பூச்சியோட புணர்வை மேற்கொள்றா மட்டும்தான். அவருக்கு வாய் உறுப்பு இல்லை, அது உணவை உட்கொள்ளாது. எனவே பெண் பூச்சி தான் என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்குள்ள அந்த ஓட்டுக்குள்ள இருந்து முட்டையிட்டு இளங்குஞ்சுகளை உருவாக்கி அந்த இளங்குஞ்சுகள் தாவரத்துல ஒரு இடத்துல நல்ல இடத்துல போய் இருந்து கொண்டு அதை சுற்றி ஒரு மிளகுப்படையை உருவாக்கி திருப்பி அந்த கடினப்படையை உருவாக்குற இதை வந்து பெண் பூச்சிகளை மட்டும்தான் செய்யும். ஆண் பூச்சிகளால ஒரு பாதிப்பும் இல்லை. எனவே அடுத்த காணொலியில நாங்கள் வந்து மாவு பூச்சியை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், அந்த வாழ்க்கை வட்டம் என்னன்றதை பார்ப்போம். இந்த செதில்பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு ஏடென் ஆர்கானிக் அக்ரி ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட்டால வந்து ஒரு தாவரவியல் பூச்சி விரட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரிதானே? அந்த பூச்சி விரட்டியை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பூச்சியின் கடின ஓடுகளை ஊடுருவி சென்று அந்த பூச்சியின் சுவாசம் மற்றும் உணவு உட்கொள்கை மற்றது இனப்பெருக்கத்தை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதை முற்றுமுழுதாக இந்த ஃபீல்டிலேருந்து அழிக்கும். இதை நீங்கள் உங்களோட ஃபீல்டுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம். அதன் பலனையும் நீங்கள் பெற்று பார்க்கலாம். எனவே மேலதிக ஆலோசனைக்கு கீழுள்ள எண்ணுக்கு எங்களை அழையுங்கள். அதுக்குரிய ஆலோசனைகளும் அதன் வழிமுறைகளையும் எங்களால் வழங்கப்படும். நன்றி.